நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் கிட் வழங்கப்பட்டது. கூடலூர் நகர கழகத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் 10 கிரிக்கெட் அணிகளின் வீரர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மற்றும் கூடலூர் நகர கழக செயலாளர் சையத் அனூப்கான் ஆகியோர் கிரிக்கெட் விளையாடுவதற்கான அனைத்து உபகரணங்களையும் வழங்கினர். நிகழ்வில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமிதம் தெரிவித்தார். இதில் கிளை செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தெற்கு ஒன்றியத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் மற்றும் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதையடுத்து அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊத்துக்குளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜலத்தூர், ராசிசெட்டிப்பாளையம், போடிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயராமன் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது கொங்கு மண்டல மக்கள் அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற முழு வேகத்தோடு இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் முயற்சியோடு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக 21 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம். திமுக இங்கே எத்தனை மகளிர் மாநாடு நடத்தினாலும் அதனுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக இந்த பகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யலை. கொங்கு மண்டல மக்கள் திமுகவை முற்றிலும் புறக்கணித்து அண்ணா திமுகவை, எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற முழு வேகத்தோடு இருக்கிறார்கள். எஸ்ஐஆரில் நடத்தின முயற்சி, எடுத்துக்கொண்ட முயற்சி முழுமையாக வெற்றி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது. செத்து போனவங்களாம் மறுபடியும் உயிர்ப்பித்து வந்திருக்கிறாங்க. செத்து போன ஓட்டுக்கள், ஊர் விட்டு போன ஓட்டு, எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியாத ஓட்டுக்களை எல்லாம் பூத்துக்கு 30 முதல் 50 ஓட்டுக்கள் வரை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இது திமுக, ஆளும் கட்சி திமுகவினுடைய தில்லுமுள்ளு. இந்த ஓட்டுக்களை வரும் தேர்தலில் அவர்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்த நினைக்கிறார்கள். எப்போதுமே திருட்டு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட திமுக அதற்காக செய்திருக்கிறது. நிச்சயமாக, உறுதியாக அந்த ஓட்டுக்களை நீக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். இங்கே முழுமையான வெற்றி எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைக்கும். அதற்காக நாங்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் களம் அமைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் வடக்கு ஒன்றியத்தில் தேர்தலுக்கான கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.